அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இதில் கன்னி ராசிக்கு ஜனவரி 2025 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த கன்னி ராசிக்கு அவங்க குடும்பம், அவங்களுடைய கேரியர், அவங்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய ஃபினான்ஸு, அவங்களுடைய எஜுகேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம எப்படி இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸும் நமக்கு தரப்போகிறோம். இப்போ இந்த கன்னி ராசிக்கு நல்ல நீங்கள் எதிர்பார்க்காத வாய்ப்புகள், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கப்படுது. ஒர்க்கு வேலை சம்மந்தமாக இல்லை தொழில் சம்மந்தமாக இதெல்லாம் உங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் உண்டான வாய்ப்பு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் ஏற்கனவே இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய திறமை, உங்களுடைய தகுதி இதுக்கான வாய்ப்புகள் இப்போ நல்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்ணு காதெல்லாம் திறந்து வச்சுருந்து வாய்ப்பை எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்து அதை நீங்கள் சரியான முறையில் அதை அடையணும். அந்த வாய்ப்பை அடைஞ்சு நீங்கள் அவங்களோட ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கூட பயணிக்கிறவங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க, கலீக்ஸு, உங்களுடைய மென்டார் அவங்களுடைய உதவிகளோட அவங்களையும் சேர்த்துக்கணும். அவங்களையும் சேர்த்துட்டு எல்லோரும் ஒரு டீமாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சப்போர்ட்டையும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணம் காசு அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய செலவுகள் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு செலவு எவ்வளோ ஆகுது, என்ன பண்ணுது, நம்ம இந்த செலவு பண்ண வேண்டியது அவசியம் தானே இல்லை அடுத்த மாதம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அன்னெசரி செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ தான் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு சேவிங்ஸுக்கும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா எதிர்காலத்தில் முதலீடுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை கன்சிடர் பண்ணி எதிர்காலத்து முதலீடுகளுக்காக இன்றைக்கி சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதிரி குடும்பம், ஃபேமிலி, அவங்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு காலமாக இருக்குது ஃபேமிலி லைஃபுக்கு. இந்த ஜனவரி மாதம் ஃபேமிலியோடு நீங்கள் நல்ல பாண்டிங் ஏற்படுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதாவது ஃபங்க்ஷன், அங்கே போகிறது வர்றது, நீங்கள் வீட்டோடு எல்லாம் கலந்து பேசுகிறது, எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி உறவுகளை நல்ல பலமாக்குற அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த செலிப்ரேஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணி எல்லாரோடையும் நல்லா மிங்கிள் பண்ணி அவங்களுடைய இது பண்ணிங்க. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு மிக மிக முக்கியம். அவங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளே ரொம்ப மாறி போகும். உங்களுக்கு வெளியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான மனோபலம் கிடைக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒரு காதல் பண்ணுறவங்களுக்குலாம் உங்களுடைய இதில் குரூஷியலாக இருக்குது இந்த மாதம். காதல் பண்ணுறவங்களுக்குலாம் நீங்கள் அனாவசியமான ஆர்கியூமெண்ட்டில் ஈடுபட வேண்டாம். ஒரு சில பிரச்சனைகள் வந்ததுனாலும் தள்ளி போட்டுட்டு அப்புறம் திரும்ப பேசு, நாளைக்கு நான் வரேன், இந்த அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்றத தள்ளி போட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உட்காந்து ஃப்ரீயாக மனசு விட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா காதலில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். பொதுவாக இந்த காதல் பண்ணுறவங்க கொஞ்சம் தள்ளி போட்டு பிரச்சனைகளை அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு குரூஷியலாக இருக்கிறதுனால அது ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்தளவில் அதுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ரெகுலராக எக்ஸசைஸும் ஒரு பேலன்ஸ்டான டயட்டை நம்ம சாப்பிட்றத கரெக்டான ஃபுட்டு நம்ம நிறைய சாப்பிட்ணுன்றது இல்லை, நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அதை சாப்பிட்டுக்கிறது. ஒரு நாளைக்கு 5 முறை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்றது நம்மளுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி. இல்லை நீங்கள் எதுவும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதை விடாமல் பண்ணுங்க. 2 நாளைக்கு ஒரு தினம் போகிறது அப்படிலாம் இல்லாமல் கிட்டத்தட்ட டெய்லி நீங்கள் பண்ணுற மாதிரி அதை பண்ணிக்கோங்க. அது மாதிரி டயட்லையும் நிறையா ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸு அதெல்லாம் சேர்த்துக்கணும். பழங்கள், காய்கறிகள் நிறையா சேர்த்துன்றீங்கன்னா நல்லாயிருக்கு. ஏன்னா டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்குங்க. நிறையா தண்ணி குடிக்கும்.
அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. மனநலத்தை பொறுத்தவரையில இந்த உடம்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வந்து மனநலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பீஸ்ஃபுல் வந்து மைண்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு வந்து மெடிடேஷன் இல்லாட்டினா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸு இல்லாட்டினா டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஃப்ரீயாக மனசு வந்து அப்படியே ஃப்ரீயாக மனசை விடுறது. மனசு விட்டு எது வேணாலும் திங்க் பண்ணிக்கோ, 5 நிமிஷம் நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சும்மா உட்காந்து திங்க் பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறது, இல்லை நல்ல புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுடைய மனநலத்தை வந்து முக்கியமாக வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உடம்பு நலம் மனநலம் இது ரெண்டும் இருந்ததுன்னா நீங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இது வந்து உங்களுடைய படிப்பில் வந்து கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது இந்த ஜனவரி மாதம்ன்றது. அதனால் வந்து ஒரு புது ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்கும். படிப்பில் வந்து புது ஆர்வம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய டீச்சர்ஸ் போங்க, நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களை. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் எது படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோலை வந்து நீங்கள் சாதிக்க முடியும். அதே மாதிரி வந்து குரூப் டிஸ்கஷன்ஸ் எல்லோருடையும் சேர்ந்து படிக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணுங்க. அப்போ அதே சமயத்தில் படிக்கிற பையங்களாக போய் சேருங்க. இல்லாட்டினா வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி உடல் நலத்தையும் இந்த மாதிரி படிப்பையும் மனநலத்தையும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நமக்கு வந்து உதவி பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி சின்ன பூஜை பண்ணலாம், டெய்லி சாமியை வணங்குறது. அப்போ தான் இந்த உங்களுடைய உள்ள அனுபவம்னு சொல்லி நம்ம இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இன்னர் செல்ஃப்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். அப்போ வந்து மெடிடேஷன், ப்ரேயரு இல்லாட்டினா நல்ல டெக்ஸ்ட் புக்கு படிக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸேஷனையும் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனையும் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு உங்களுடைய பார்வையில் வந்து நல்ல வேல்யூபிள் அதை சொல்கிறது கன்சிடரபிள் சிக்னிஃபிகன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாத்துலேருந்து ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய பார்வை எல்லாமே மாறிடும். மெச்சூரிட்டி கிடைக்கும், மென்டல் மெச்சூரிட்டி அப்படின்றது கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில் நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல கலர் அப்படின்னா ஒயிட்டு க்ரீனு இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல கலராக இருக்குது. இந்த வெள்ளையும் பச்சையும் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் அணியிறது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஒரு வைப்பு கொடுக்கும், பாசிட்டிவான வைப்பு கொடுக்கும். நல்ல நம்பரும் போட 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்குது. அது வந்து நல்ல ஆஸ்பிஷியஸ் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் வச்சுங்க. அதனால் வந்து இந்த மாதம் நல்லா ஆர்கனைஸ்டாக இருங்க, நல்லா பிளான் பண்ணுங்க, உடம்பு நல்ல முறையில் பார்த்துங்க, அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, நல்ல மூடு நல்லா வச்சுக்கோங்க. இல்லாட்டினா வந்து முக்கியமான சந்தர்ப்பங்களை நம்ம இழந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மூடு வந்து நல்லா வச்சுக்கோங்க. இதெல்லாம் இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்கும். இந்த கன்னி ராசிக்கு நீங்கள் வந்து மற்றவங்களோட பேசுறது, அதனால் கம்யூனிகேஷனில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஹெல்த்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணாலே இந்த மாதம் வந்து மிக நல்ல மாதமாக இருக்கும். மாணவர்கள் வந்து படிப்பில் கவனம் செலுத்தணும். குரூப் டிஸ்கஷன் சொல்லி வேண்டாத நண்பர்களோட சேர்ந்து டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படாமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணாலே இந்த மாதம் வந்து மிக நல்ல மாதமாக இருக்கும். எல்லோருக்கும் வந்து இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குன்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்து நீங்கள் எல்லோரும் நம்ம பாம்பனை சேனலில் பார்க்குறீங்க. அதில் பார்க்குறவங்க நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா விரும்புனீங்க அப்படின்னா லைக் கொடுங்க. அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸில் அவங்களுடைய கேள்விகளை கூட நீங்கள் எனக்கு அனுப்பலாம். கமெண்ட்ஸ் வந்து அனுப்புங்க. அது மாதிரி அவங்களுடைய எண்ணங்களையும் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு அது நல்ல வாய்ப்பாக இருக்கும். எல்லோருக்கும் இந்த ஜனவரி மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.